வணக்கம் நண்பர்களே, நம்ம மலேசியில வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, என்னடா போயிட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி அதுக்கப்புறம் விஜய் புது வாழ்க்கைக்குள்ள இறங்க போறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு முதல் இரவு. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு சில விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம் வாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நல்லபடியா கோயில்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு முதலிரவு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ஒரு கெப்பே அங்கே போயிட்டு டீ குடிக்கலான்னு போறாங்க. எங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே போய் டீ காஃபி குடிக்கலான்ட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரியை பார்த்து சொல்றாங்க, ராஜமா அவங்களுக்கு விஷயம் தெரியுமா, மல்லிக்கும் மாமாவுக்கும் சின்னதா சிம்பிளா அழகா கியூட்டா கோயில கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி புது வாழ்க்கை சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜேஸ்வரி முறைக்கிறா. அப்போ உடனே சொல்றாங்க, என்ன ராஜமா என் கண்ணத்திலே பலார்னு ஒன்று வைக்கணுமோல இருக்குதானே அப்படின்னு சொல்ல, ஏன் அமைதியா இருந்துரு அப்படின்னு உடனே நம்ம ரஞ்சிதா சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒண்ணு வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ராஜின்னு திரும்பி ராஜேஸ்வரி காலை சுத்தி ரஞ்சிதாவுக்கு இப்ப செம்ம காண்டாயிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் நம்ம ரஞ்சிதாவுக்கு கிடைப்பாங்கன்ற நம்பிக்கையே கிடையாது. ஸோ அதனால நம்ம ரஞ்சிதாவுக்குலாம் இது வரைக்கும் அவங்க போட்ட எல்லா பிறலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களால நமக்கு ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லை, எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அப்படின்றப்போ இவங்களை ஏன் அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெறியிலே இருக்காங்க. பெத்த தகுப்பண்ண கூட பார்க்காம நம்ம ரஞ்சிதாவோட அப்பாவை ஆள் வச்சு தூக்கிச்சு பிரேக்கை கட் பண்ணி போட்டு தள்ள நினைச்ச ராஜேஸ்வரி இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலே நம்ம ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரி மேலே செம்ம காண்டுங்க. ஸோ இதெல்லாம் காண்டி இப்போ கொட்டி தீக்குறாங்க. இதை கேட்டோடனே ராஜேஸ்வரிக்கு, என்னடி என்ன இது வேற மாதிரி பேசுற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பின்ன என்ன பண்ண சொல்றீங்க, உங்களை நம்பித்தனா இருந்தேன், உங்களால என்ன பண்ண முடிஞ்சது, ஒண்ணுமே பண்ண முடியல, சொத்தை மட்டும்தான் புடுங்க முடிஞ்சது, வேற எதனா பண்ண முடிஞ்சதா, அவங்களை பிரிக்கவும் முடியல, ஜெயிலுக்கு அனுப்ப முடியல, என் கூட சேர்த்து வைக்கிறேன் நீங்க அதுவும் பண்ண முடியல, பத்தாவதுக்கு என் அப்பான்னு கூட பார்க்காம அவர் பிரேக் வயரை கட் பண்ணி அவர் போட்டு தள்ள பாத்தீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, ஆனா இதுல ஏதாவது ஒரு விஷயமே நல்லது நடந்திருக்குன்னு நடக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ரஞ்சிதா ராஜேஷ் நல்லா ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜேஷ் சொல்றாங்க, பார்த்துட்டே ரெடி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு, இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசான இது சொல்றாங்க டைலாக். ஸோ தக்காளி ராஜேஸ்வரிக்கு எவ்வளவு தக்காளி ஜூஸ் புளிஞ்சாலும் புத்தி வராதுங்க, இப்படிதான் ஆடிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவும் இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு என்ன பண்றது தெரியல, பேசாம அரவிந்தே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கெல்லாம் போறாங்க. கூடி சீக்கிரம் அரவிந்தோட ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அது நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். என்னால் மொய் வைக்க முடியாதுங்க, காரணம் டபுள் ஏது. ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இப்போ வந்து அழகா கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹனிமூனுக்கு எங்கேயும் போக முடியாதுங்க, பெட்ரூம்குள்ள தான் போகணும். போயிட்டு மல்லிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி வர இவங்க வர ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க அப்படியே லைட்டா போயிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாயிறாங்க. அவ்வளவுதாங்க எபிசோடு. அடுத்து நான் காலைல விடியுது. அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர, அதுக்கப்புறம் பெரியவன் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு வெக்கப்பட்டு மல்லி நேராக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு எல்லாம் உட்காந்து டீ காஃபிலாம் குடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு விஜய் அடுத்த வேலைக்காக கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அரவிந்த், என்ன விஜய் சார் அப்படின்னு சொல்லி வர, சொல்லுங்க அரவிந்த் சொல்ல, ஒன்றும் இல்லை வாங்க போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்புறாங்க. எங்கடா பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஆமாங்க, அது நம்ம வழக்கமாக பண்ணது லேப்டாப்லாம் சேல் பண்ணிட்டு வந்தீங்களா, அந்த மாதிரி இன்னொரு பிஸ்னஸ்க்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட மனோகர் இங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு புது ஃபேமிலியாக நல்லபடியாக வாழ போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, மல்லி கூடிய சீக்கிரம் கர்ப்பமாயிடுவாங்க. ஸோ அடுத்தது மல்லிக்கா பையனா பொண்ணா குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. This is your Arul.